எடப்பாடி கே பழனிசாமியின் கீழே உங்களால் வேலை செய்ய முடியல, அவர் எடுக்கிற முடிவெல்லாம் தவறா இருக்கு, அவரை விட்டு நாங்கள் போறோம் அப்படின்னு முடிவு பண்ணா இன்னைக்கு போன 25 பேர் ரிசைன் பண்ணுங்க. செங்கோட்டையன் உள்ள வந்த பிறகுதான் செங்கோட்டையனும் ஆதவ் அர்ஜுனா மூலம் அனுப்பப்பட்டவர் தான் லீமா ரோஸ். இது நிறைய பேருக்கு இங்க தெரியாது. அப்ப என்ன பண்றாங்க, கட்சிக்கு பணம் வேணும், வேலுமணியும் செங்கோட்டையன் க்ளோஸ் சொல்றாரு, லீமா ரோஸ் வரன்றாங்க, சேர்த்துக்கங்கன்ற இவங்க 2 பேரும் சேர்ந்து பிளான் பண்ணி அனுப்புறப்ப ஒரு பெரிய தொகையை கொடுக்குறாங்க. இல்ல ஒரு 4-5 தொகுதியை நான் தத்தெடுத்துக்கிறேன், நான் அதுக்கு செலவு பண்ணி ஜெயிக்க வைக்கிறேன்னு கூட ஏத்துக்கலாம், அது நமக்கு தெரியாது. மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் என்ன சொல்றாரு, இப்போ நடக்குதுன்னு எங்க ஆட்சியா நடக்குதுன்றாரு, திராவிட மாடல் தான் நடக்குதுன்றாரு. அதற்கு இன்னால் முதலமைச்சர் வாய்மொழி மௌனமா இருக்காரு. திராவிட ஆட்சி தான் நடக்கக்கூடாதுன்னு உங்களை தேர்ந்தெடுத்துட்டு வந்தோம், அதுல திராவிட ஆட்சி நடக்குதுன்னு ஒருத்தர் சொல்றாரு, அதுக்கு எதிர்வினை ஆற்ற மாட்டேன்றாரு. அவரு எப்போதும் போல சைலண்டா கடந்து போறாரு. அது மற்ற இதுல கடந்து போற மாதிரிலாம் கிடையாது. அரசியல் பொறுத்தவரை எதிர்வினை ஆற்றணும். ஆல்மோஸ்ட் நம்ம ஜிடிபில 3% நெருங்கிட்டோம். 27%ல 26 புள்ளி கடனையும் வாங்கியாச்சு. சோ கடன் மத்திய அரசு அனுமதி கொடுத்தாதான் கடனையும் வாங்க முடியும். இப்படி இக்கட்டான ஒரு சூழ்நிலையில இன்னைக்கு தாவேகா இருக்கு. அப்ப மத்தவங்க கொடுக்கிற திட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு எங்களுக்கு தாவேகா தேவையில்லையே. 300 வருடம் பழமையான ஒரு செப்பேடை மாண்புமிகு பாரத பிரதமர் கொண்டு வந்திருக்காரு. அதை பற்றி வாயக்குள்ள திறக்கல இங்க இருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர். தாமரை டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழக பாஜகவின் கலை மற்றும் கலாச்சார பிரிவின் மாநில செயலாளர் வெங்கடேசன் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார், இப்போ அதிமுகவில் ஒரு மிகப்பெரிய பிளவு ஏற்பட்டிருக்கு. 25 எம்எல்ஏக்களா ஒரு சைடும் 22 எம்எல்ஏக்கள் ஒரு சைடும் இருக்காங்க. இந்த பிளவை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? இல்லை, இது பிளவுன்னு சொல்ல மாட்டேன், அது ஒரு கட்சியோட உட்கட்சி பிரச்சனை. ரெண்டாவது நம்ம என்ன சொல்ல விரும்புறோம், நம்ம தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான் தொடரும்னு எடப்பாடி அவர்கள் சொல்லியிருக்காரு. நம்ம சட்டசபைக்குள்ள யாருக்கும் ஆதரவு இல்லை, யாருக்கும் எதிர்ப்பு இல்லை அப்படின்னு நிலைப்பாடு எடுத்துட்டோம். ஒரு எம்எல்ஏ இருக்கிறதுனால இன்றைக்கு ஜெயிச்ச 25 பேர் நேரடியாக அஇஅதிமுக மூலம் ஜெயிச்சவர்கள் கிடையாது. யார்? வேலுமணி கோஷ்டி தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து வென்றெடுத்தவர்கள். அவங்க ஜெயிச்ச அவங்களுக்கு மயிலத்தில் ஜெயிச்ச சி வி சண்முகத்துக்கு, தொண்டாமுத்தூர் ஜெயித்த வேலுமணிக்கு, ராலிமல்ல ஜெயிச்ச விஜயபாஸ்கருக்கு எல்லாருக்குமே தேசிய ஜனநாயக கூட்டணியோட ஓட்டு இருக்குதா இல்லையா? பாஜக ஓட்டு இல்லையா? அதுல பாட்டாளி மக்கள் கட்சி ஓட்டு இல்லையா? இன்னைக்கு மயிலத்துல இவரு சண்முகம் ஜெயிச்சாரு, பாட்டாளி மக்கள் கட்சி ஓட்டு எல்லாம் ஜெயிச்சிருப்பாரா? வண்டியர் பெல்ட்ல ஜெயிச்சிருப்பாரு அவரு? எல்லாரோட ஓட்டு எல்லாம் இன்னைக்கு தொண்டாமுத்தூர்ல வேலுமணி ஜெயிச்சாரு, வெள்ளாள கவுண்டர் ஓட்டு இல்லாம பாஜக சப்போர்ட் இல்லாம ஜெயிக்க முடியுமா? அது உள்ள ஐஜேகே இருக்கு, வாசன் கட்சி இருக்கு, ஜான் பாண்டியன் கட்சி இருக்கு, ஏசி சண்முகம் இருக்காரு, சொல்லிக்கிட்டே போலாம். இத்தனை கூட்டணி கட்சிகள் தயவாலதான் அவங்க ஜெயிச்சிருக்காங்க. ரெண்டாவது எடப்பாடி பழனிசாமி தான் இன்னார் தான் இந்த தேர்தலில் நிற்கிறாரு, இவரை நாங்கள் ரெட்டலை மூலம் நிப்பாட்டுறோம் ஆத்தரைஸ் பண்ணது அவர் தான் ஏபி ஃபார்ம்ல. ரெண்டாவது இவர்கிட்ட தான் கூட்டணி வைக்கணும், இவர்கிட்ட கூட்டணி வைக்க வேணான்ற முடிவை பொதுக்குழு எடப்பாடி பழனிசாமி கொடுத்து விட்டதுன்னு கையெழுத்து போட்டு தானே அவங்க. இதெல்லாம் முரண்பாடு உச்சம். பதவி வேணும்னு அவங்க நினைச்சிட்டாங்க, போறாங்க, போட்டோம். நம்ம என்ன சொல்றோம், ஏபி ஃபார்ம்ல நீங்க கையெழுத்து போட்டு எட்டலை சின்னத்துல எடப்பாடி ஆத்தரைஸ் பண்ணி நீங்க ஜெயிச்சுட்டு போயிட்டீங்க. அங்க போயிட்டு தேசிய ஜனநாயக கூட்டணி மூலம் ஜெயிச்சுட்டு போயிட்டு அங்க போய் நாங்க தனியா செயல்படுங்க. அது சபாநாயகர் என்ன முடிவு எடுப்பான்றது பெரிய ப்ராசஸ். நான் ஒரு பர்சனலா ஒரு சாமானியனா அவங்களை பாக்குறேன்னா, எடப்பாடி கே பழனிசாமியின் கீழே உங்களால் வேலை செய்ய முடியல, அவர் எடுக்கிற முடிவெல்லாம் தவறா இருக்கு, அவரை விட்டு நாங்கள் போறோம் அப்படின்னு முடிவு பண்ணா இன்னைக்கு போன 25 பேர் ரிசைன் பண்ணுங்க. நல்லா ரிசைன் பண்ணுங்க, தாவேல்களை ஜாயின் பண்ணுங்க. இல்ல உங்க சொந்த தொகுதியில உங்க சொந்த சின்னத்துல உங்க சொந்த முயற்சியில ஜெயிச்சு வாங்க. ரிசைன் பண்ணுங்கன்னு சொல்றதுக்கு முன்னாடி அவங்களோட கோரிக்கையை நம்ம கேட்டலாம். இப்ப அவங்களோட தரப்புல என்ன சொல்றாங்க அப்படின்னா, 108 சீட்டுகள் கொடுத்துட்டாங்க. இப்ப திருமாவளவன் அவர்கள் IUML இவங்கெல்லாம் 10 எம்எல்ஏ கொடுத்தாலுமே ஆரம்பத்துல இருந்து ஏன் இதை செய்றீங்க, ஏன் பண்ணிட்டு அவங்களை நீங்க பொலிட்டிக்கல் அட்வைசரா போட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கைகள் வச்சுட்டே இருக்காங்க. ஒரு நிலையான அரசாங்கம் ஒரு 5 வருஷம் அமையணும், அதுக்காக நம்ம போய் ஆதரவு கொடுக்கலாம் அப்படின்னு தான் கேட்கறாங்க. அது ஆதரவு கொடுக்கலன்றதெல்லாம் கட்சியோட உட்கட்சி பிரச்சனைங்க. நீங்க கட்சியை 4 செவத்துக்குள்ள நீங்க விசாரிக்க வேண்டிய விஷயத்த பொது வழியில் சொன்னாதான் சாமானியன் பேசுறான். இப்ப எடப்பாடி செஞ்சதே தப்புனே வச்சுக்கங்க, அது பொது வழியில் சொல்றது வேலை இல்லைல்ல. கட்சியை நீங்கள் கட்சியினுடைய கட்டமைப்பை நீங்கள் பொது வழியில் பேச ஆரம்பிச்சா தொண்டன் மனசோர்வு அடைஞ்சிருவான். தொண்டன் இந்த கட்சிக்கு மேல அவன் நம்பிக்கை வந்துடும். ஐயோ இந்த கட்சி விளங்காது போல இருக்கு, இந்த கட்சியில தொடர்ந்து போனா நமக்கு லைஃப் இல்ல, நம்ம வேற கட்சி மாறலாமா, வேற திசையை மாறலாம், மனச்சோர்வு அடைஞ்சிருவோம். அதுக்கு தான் இப்ப சொல்றேன், எடப்பாடி கே பழனிசாமி வேணாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க, அது எங்க விவாதிக்கணும்?
பொதுக்குழு செயற்குழு தான் விவாதிக்கணும். விவாதிச்சு பெரும்பான்மை எடுங்க. எடப்பாடி பழனிசாமி எங்களுக்கு வேணாம், புதிய தலைமையில் அஇஅதிமுக வந்து வளம் பெறுது, இந்த அஇஅதிமுக தாவேக்காக ஆதரவு கொடுக்குது, எடுங்க. யார் வேணான்னது? ஒரே இதுல இருந்து ஒருத்தர் மூலம் பிரயாணம் பண்ணி அவருடைய இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி நல்லதோ கெட்டதோ 234 தொகுதி பிரச்சாரம் போனாரா இல்லையா? இன்னைக்கு மயிலத்தில் CV சண்முகம் மயிலத்தை தாண்டி பக்கத்து தொகுதி திண்டிவனத்துக்கு போனாரா பிரச்சாரத்துக்கு? தொண்டாமுத்தூரை தாண்டி வேற என்ன பிரச்சாரம் போனார்? வேலுமணி புது ராலிமலையில மட்டும் ஜெயிச்சாரு விஜயபாஸ்கர், புதுக்கோட்டையில் போய் பிரச்சாரம் பண்ணாரா? இன்னைக்கு நல்லதோ கெட்டதோ எடப்பாடி அவருடைய சேலம் தொகுதியில் தமிழ்நாட்டிலே அதிகமான வாக்கு விஷயத்தில் ஜெயிச்சிருக்காரு. 1. 2, அவரை சுத்தி இருக்கக்கூடிய இடத்துலையும் பெரும்பான்மை வெற்றியை பெற்றிருக்காரு. திருவண்ணாமலை பெரும்பான்மை வெற்றி பெற்றிருக்காங்க. திருவண்ணாமலை அக்ரி கிருஷ்ணமூர்த்தி ஏவாவேலு கோட்டையை உடைச்சிட்டாங்களா இல்லையா? டிஎம்கே தாவேக்காக உடைச்சு பண்ணாங்களா இல்லையா? சில இதுல பிரச்சனை வருது, அதுக்குள்ள போக விரும்பல. பட் இஷ்யூஸ் என்னன்னா, நீங்கள் மயிலம் தொகுதியில் நின்று ஜெயிச்சீங்கன்னா அட்லீஸ்ட் விழுப்புரம் மாவட்டத்தை ஃபுல்லா ஜெயிக்க வைக்கிற கேபபிலிட்டி உங்களுக்கு வேணும்ல. நீங்க தானே மாவட்ட தலைவர். தொண்டாமுத்தூர் மட்டும் ஜெயிச்சீங்கன்னா அட்லீஸ்ட் கோயம்புத்தூர் மாவட்டம் ஃபுல்லா ஏடிஎம்கே ஜெயிக்கிறதுக்கான கேபபிலிட்டி நீங்க தானே தலைவர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் ராலிமலை இருக்கக்கூடிய விஜயபாஸ்கர் புதுக்கோட்டை ஃபுல்லா ஜெயிக்க வைக்கணும். அதுதான் எடப்பாடி சொல்றாரு. இந்த எல்லா கருத்துமே ஏத்துக்கலாம். ஆனா நிலையான ஆட்சி 5 வருஷத்துக்கு இருக்கணும், அதுக்காக நம்ம வெளியில இருந்து ஆதரவு கொடுப்போம் அப்படிதான் அவங்க கேக்குறாங்க. இல்ல நீங்க ஆதரவு கூட நான் அது உள்ள போலங்க. தேவைக்காக ஆதரவு கொடுக்கறது அது கட்சியோட பிரச்சனைங்க, நமக்கு அது சம்மந்தம் இல்லைங்க. நான் சொல்றது ஆதரவு கொடு அப்படின்னு நீங்க கேட்கறத உள்ள இருந்தா ஃபைட் பண்ணணும்னு சொல்றேன். இப்ப நீங்க வெளியில வந்து ஃபைட் பண்றதுனால கட்சி பலகீனம் அடையுது. நான் வந்து அவங்க ஆதரவு கொடுக்க வேணாம்லாம் சொல்லுங்க, அது அவங்களுடைய பிரச்சனை. ஆனா நீங்க என்ன பண்ணணும்? நாங்கெல்லாம் இந்த ஸ்டாண்ட் எடுத்துருக்கோம், நீங்க என்ன சொல்றீங்க? இல்லம்மா இந்த ஸ்டாண்ட் இல்ல, நான் வந்து எதிர்ப்பு நிலையை நோக்கி தான் நகர்றேன்னு எடப்பாடி சொல்றேன். 2 பேரும் கருத்து மறு. அப்ப பொதுக்குழு செயற்குழு கூட்டுங்க. யார் எவ்வளவு மெஜாரிட்டியா சொல்றாங்க? இப்ப எடப்பாடி என்ன சொல்றாரு? தாவேக்கால போறக்கூடாது, நம்ம எதிர்கட்சியா செயல்படுறோம்னு சொன்னோம்னா அது முன்மொழியலாம். இல்ல எடப்பாடி பழனிசாமி மாத்துங்க, நம்ம வந்து தாவேக்காக ஆதரவு கொடுப்போம்னு சொன்னா முன்மொழிங்க. அது வந்து கட்சியோட நிலைப்பாடு, அது உள்ள நம்ம வர விரும்பல. நீங்க உள்ள இருந்து நைட்டும் பகலும் 24 மணி நேரமும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 வருஷமா எதிர்கட்சியாக செயல்பட்டவர் எடப்பாடி பழனிசாமி. 1. 2வது டிஎம்கே செய்யற ஊழல்களை இண்டு சந்து பொந்து எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்த்தவர் அவரு. 3வது தொடர்ந்து அவர் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டே இருந்தார். அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணி பாஜக உள்ள வரத்துக்கு முன்னாடி ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்தார் எல்லா மாவட்டத்துக்கும். அதற்கப்புறமும் கூட்டணி தேர்தல் எல்லா மாவட்டத்துக்கும் பிரச்சாரம் பண்ணார். அப்ப எல்லா பிரச்சாரமும் அவர் பண்றாரு, எல்லாரையும் அவர் ஆர்கனைஸ்றாரு, எல்லா கேஸுக்கும் அவர் தான் பிரச்சனை சொல்லிட்டு இருக்காரு. செங்கோட்டையின் ஒரு பிரஷரு, சசிகலா ஒரு பிரஷரு, இந்த சைடு இதெல்லாம் மேக்கப் பண்ணுங்க. இதெல்லாம் ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளருடைய வேலை. மேக்கப் பண்றாரு அவர். மேக்கப் பண்ணாரா இல்லையா? டிடிவி வெளியே போயிட்டு மறுபடியும் உள்ள வந்தார். இதெல்லாம் பெரிய மன உளைச்சல். இதெல்லாம் மேக்கப் பண்ணி இது பண்ணி 47 சீட்டை வென்றெடுத்திருக்காரு. விஜய்ன்ற ஒரு அலையை தாண்டி இன்னைக்கு கூட்டணியை சேர்ந்தவர்கள் கிட்டத்தட்ட 6 பேர் வென்றெடுத்து இன்னைக்கு 53 இடத்துல அவங்க நிக்கிறாங்களா இல்லையா? அதுல மாற்று இல்ல. அப்ப நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது 4 செவத்துக்குள்ள பண்ணியிருந்தீங்கன்னா இந்த பிரச்சனை கிடையாது. இது பொது வழியில செஞ்சீங்கன்னா கட்சி பலகீனம் அடைஞ்சதுன்னா கட்சி தொண்டர்கள் வேறு கட்சிக்கு போறதற்கான ஆப்ஷனை நீங்களே ஏற்படுத்துவீங்க. 1. 2வது நீங்களாம் அங்க போய் மந்திரி பதவி வாங்கினா சுயநலமா தான் நீங்க செயல்படுறீங்கன்னு ஆயிடும். கட்சிக்கு நீங்க என்ன செஞ்சீங்க? அதுதான் எடப்பாடி கேட்டார். உன் மாவட்டத்துல நீ எத்தனை பேர் ஜெயிக்க வச்ச? அவர் ஜெயிக்க வச்சார்ல. உன் மாவட்டத்துல நீ எத்தனை பேர் ஜெயிக்க வச்சேன்னு கேள்விக்கு பதிலே இல்லையே. அப்ப நீங்கள் ஜெயிச்சா போதும், உங்க பிசினஸ் நடந்தா போதும், நீங்க ஆளுங்கட்சியா வந்தா போதும், உங்களுடைய டெண்டர்கள் பாஸ் ஆனா போதும், உங்களுடைய கல்குவாரிகள் ரன் பண்ணா போதும், உங்களுடைய மற்ற பிசினஸ்க்கு எந்த பிரச்சனையும் இல்லாம போதும், உங்களுடைய மதுக்கூடங்கள் ரன் பண்ணா போதும்ன்ற கான்செப்ட் நோக்கி நகர்றாங்களா அப்படின்றது தொண்டர் கண்டிப்பா யோசிப்பான்ல. அதை தான் நம்ம சொல்றோம். தாவேக்கமல வந்து பாஜக காரங்களா ஒரு விமர்சனம் வச்சுட்டு இருந்தது என்ன அப்படின்னா, லாட்ரி மாட்டினா உங்களுடைய மருமகனை நீங்க வந்து பக்கத்துல வச்சிருக்கீங்க, அதோட காசுல தான் தாவேக்கா கட்சி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க. லீமா ரோஸ் அவங்கள அதிமுக சேர்த்ததுனால அந்த விமர்சனம் பண்ண முடியாம போச்சா? இல்ல, விமர்சனம் வந்து நம்ம எப்பவுமே வைக்கிறது ஒண்ணு தெரிஞ்சு, இன்னைக்கு அஇஅதிமுக நடக்கிற மிகப்பெரிய பிரச்சனைக்கு காரணமே மாட்டின் குடும்பம். அது விமர்சனம் அப்படின்றதோட நரேட்டிவ்னு சொல்லலாம் சார். என்ன வேணா இருக்கட்டுங்க. இன்னைக்கு அஇஅதிமுகல எடப்பாடி பழனிசாமி பண்ண மிகப்பெரிய பிளண்டர் மிஸ்டேக்னு எல்லாரும் பொது வழியில சொல்றது லீமா ரோஸ் அவர்களை கட்சியில் இணைத்ததுதான். ஐஜேகேல நம்மளுடைய பாரிவேந்தருடைய ஐஜேகே கட்சியில வந்து அவர்கள் பொதுச் செயலாளர்னு ஒரு போஸ்டிங் வந்து கௌரவமா அவர் வச்சிருந்தார். அவரை பொது வழியில கொண்டு வந்து அவங்களை எங்கேயுமே ப்ரமோட் பண்ணல. லீமா ரோஸ் ஐஜேகே கட்சி தொடர்ந்து வந்து அந்த கட்சியோட கௌரவ பொதுச் செயலாளர் வந்தார். இங்க யாருன்னா தெரியுமா? அறிவார்ந்த அரசியல் தெரிஞ்சவங்க மட்டும் தான் தெரியும். லீமா ரோஸ்னு ஒருத்தங்க இருக்கிறாங்க, அவங்க மார்ட்டினுடைய மனைவி, அவங்க ஐஜேகே கட்சியில பொதுச் செயலாளராக இருக்கிறாங்கன்னு நன்கு அரசியல் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், மற்றவர்களுக்கு எங்கேயுமே தெரியாது. ஏன்னா பாரிவேந்தர் எங்கேயுமே அவர் ஹைலைட் பண்ணவே இல்லை. அவரு ஒரு சட்டசபை எலெக்ஷன் அட்டன் பண்ணாரு, ஒரு நாடாளுமன்ற எலெக்ஷன் அட்டன் பண்ணாரு, எங்கேயுமே ஹைலைட் பண்ணல. ஆனா இவங்க என்ன பண்றாங்க, இவங்க எப்ப உள்ள வராங்கன்றது இங்க சூட்சமா புரிஞ்சுக்கணும். ஆதவ் அர்ஜுனா என்றைக்கு தாவேக்கா உள்ள வராரோ
அதற்கு முன்னாடி வந்து விஜய் வந்து பொது வழியில எல்லாரும் அணுகக்கூடிய தலைவராக இருந்தார். அனிதா மரணத்துக்கு அவர் பின்னாடி போறப்ப லட்சக்கணக்கான பேர் பின்னாடி போனாங்களா? சாதாரண எல்லா ஃபிளைட்டும் போற ஃபிளைட்ல தானே அவர் போனாரு, பேசஞ்சர் ஃபிளைட்ல தானே அவர் போனாரு. ஆதவ் அர்ஜுனா வந்தோடனே அவரை ஒரு கூண்டு குழியாக்கி தனி ஃபிளைட், எங்க போனாலும் சார்ட்டர்ட் ஃபிளைட், எங்க போனாலும் சார்ட்டர்ட் ஃபிளைட். ஏன்னா அவர் கூண்டு குழி எப்படி ஜெயலலிதா சசிகா ஒரு கூண்டு கிளியாக்குனாங்களோ அந்த மாதிரி ஆக்கி அவரை அணுக முடியாத மக்களிடம் வந்து இவருக்கு பார்க்கறதே ஒரு பெரிய வரப்பிரசாதமே ஒரு மாயை உருவாக்குனார். அவர் மாயை உருவாக்குறப்பதான் செங்கோட்டையன் உள்ள வர்றாரு. செங்கோட்டையன் உள்ள வந்த பிறகுதான் செங்கோட்டையனும் ஆதவ் அர்ஜுனா மூலம் அனுப்பப்பட்டவர் தான் லீமா ரோஸ். இது நிறைய பேருக்கு இங்க தெரியாது. அப்ப என்ன பண்றாங்க, கட்சிக்கு பணம் வேணும், வேலுமணி மூலம் உள்ள போகுது. செங்கோட்டையன் ஒரு குட் புக்ல இருக்காரு, வேலுமணியும் செங்கோட்டையன் க்ளோஸ் சொல்றாரு, லீமா ரோஸ் வரன்றாங்க சேர்த்துக்கங்கன்ற. இவங்க 2 பேரும் சேர்ந்து பிளான் பண்ணி அனுப்புறப்ப ஒரு பெரிய தொகையை கொடுக்குறாங்க. இல்ல ஒரு 4-5 தொகுதியை நான் தத்தெடுத்துக்கிறேன், நான் அதுக்கு செலவு பண்ணி ஜெயிக்க வைக்கிறேன்னு கூட ஏத்துக்கலாம், அது நமக்கு தெரியாது. அதை உள்ள கொண்டு போனோன்னு தான் வேலை செய்யுது. எப்படி வேலை செய்யுதுன்னா, இன்றைக்கு சிவி சண்முகம் அவர்களாகட்டும், நம்ம விஜயபாஸ்கர் அவராகட்டும், வேலுமணிலாம் இன்றைக்கு எடப்பாடிக்கு எதிராக போர்க்கொடி தூக்குறாங்களே, இதனால வரை எடப்பாடி தோல்வி அடைஞ்சது இல்லையா? 2019 தோல்வி அடைஞ்சாரா? 24-21 தோல்வி அடைஞ்சாரா? 2024 தோல்வி அடைஞ்சாரா? ஊராட்சியில தோல்வி அடைஞ்சாரா? அப்பெல்லாம் ஏன் இந்த சலசலப்பு வரல? அப்பெல்லாம் மற்றவர்களை இழுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த அந்த பணம் அவர்களிடம் இல்லை. இன்றைக்கு லீமா ரோஸ் எவ்வளவு பணம் கொடுக்கறதுக்கான தயாரான நிலையில் இருக்கிறாங்க. நீங்க தாவேகாவோட கூட்டணி வச்சிருக்கீங்களான்னு கேட்கறாங்க ஒரு பேட்டியில. அறிவார்ந்த பொதுச் செயலாளர் ஒரு சொல்ல, பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசன் சொல்லல, தமிழக அவைத்தலைவர் சொல்லல, பாக்ஸர் சொல்லுகிற ஜெயக்குமார் சொல்லல, லீமா ரோஸ் சொல்றாங்க. ஆமாங்க, தாவேகாவோட நாங்க நாங்க வந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம் சொன்னாங்களா இல்லையா? ஒரு பேட்டி வந்துச்சா இல்லையா? எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க, என்னங்க இவங்க கிட்ட மைக் நிக்கிறாங்க, இவங்க சொல்றாங்க அப்படின்னு. சோ இந்த செங்கோட்டையினாலும் ஆதவஜனாலும் அனுப்பப்பட்டவர் தான் அங்க சைமெண்டேரியா ஒரு கிளிக் இங்க வச்சுப்போம், நம்ம ஸ்பை அங்க இருக்கணும் அப்படின்றதுக்காக வச்சு அதே உள்ள போய் அவங்களை ஜெயிக்க வச்சு. இன்னைக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், லீமா ரோஸ் எப்படி ஜெயிச்சாங்க? இன்னைக்கு தாவே காலையில லீமா ரோஸ் எப்படி வந்து, லீமா ரோஸ் வந்து இந்திரா காந்தியா? லீமா ரோஸ் சோனியா காந்தியா? பிரியங்கா காந்தியா? சொல்லுங்க. லீமா ரோஸ் வந்து பெரிய நடிகையா? லீமா ரோஸ் யாருன்றது ஓரளவு அரசியல் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். அந்த லால்குடி மக்களுக்கு அவங்க யாருன்னு எப்படி தெரியும்? அந்த லால்குடியில் இருக்கக்கூடிய அந்த பெல்ட் யார் பெல்ட்? முத்தரையரோட பெல்ட். கரெக்டா? இன்னைக்கு அந்த இடத்துல எப்படி வந்து தனபால் வந்து அவினாசில தொடர்ந்து 9 முறை வென்றெடுத்தாலோ அந்த இடத்துல வந்து கூப்பா கிருஷ்ணன் ஏற்கனவே வென்றெடுத்துக்காரு. முத்தையரோட்டே கோட்டை, அந்த கோட்டையில போய் லீமா ரோஸ் எப்படி ஓட்ட போட்டாங்க? அங்க தாவேகா வேட்பாளர் கூப்பா கிருஷ்ணன் ஏன் தோத்தாரு? கேள்வி எழுதா இல்லையா? அப்ப தோற்கடிக்கப்பட்டாரா இல்ல விட்டு கொடுக்கப்பட்டாரா கேள்வி எல்லாம் இப்ப பல பேர் வருது. இப்ப நீங்க எடப்பாடி பழனிசாமியும் நீங்க லீமா ரோஸையும் எடுத்துக்கோங்க. இப்ப தோத்தது யாரு? வீரமணி ஜெயிச்சிட்டாரு, தங்கமணி தோத்துட்டாரு. தங்கமணி கிட்டத்தட்ட எவ்வளவு வாட்டி அரசியல் இன்னவரு அந்த இடத்துல ஜெயிச்சவரு, அவரே தோக்குறாரு. ஆனா லீமா ரோஸ் ஜெயிக்கிறாங்க. திண்டுக்கல் பெரிய சீனிவாசன் தோத்தாரா இல்லையா? திண்டுக்கல் அவர் வந்து கட்சியோட பொதுச் செயலாளர், முக்குளத்தோடு சேர்ந்தவர். திருமங்கலத்துல உதயகுமார் தோத்தார். எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்கும் கோயில் கட்டி கும்பிடுவார் அவர், தோத்தார். இவங்களெல்லாம் நீங்க கம்பேர் பண்ணுங்க, சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இவங்களெல்லாம் நீங்க லீமா ரோஸோட கம்பேர் பண்ணீங்கன்னா லீமா ரோஸ் எந்த அளவு பெரிய தலைவி யாருக்குமே அஇஅதிமுக தொண்டருக்கு அவங்களை யாருன்னு தெரியுமா? தெரியாது. அப்ப பணத்தை வைத்து இவர்கள் வேண்டுமென்றே அவர்களை ஜெயிக்க வச்சு உள்ள ஸ்பையா அனுப்புறாங்களான்னு கேள்வியா எழுது. இது வந்து சந்தேகத்தின் அடிப்படையில் எழுப்பக்கூடிய கேள்வி. இன்னைக்கு அஇஅதிமுக நடக்கிற எல்லா கலவரங்களுக்கு காரணம் லீமா ரோஸ் சொல்றாங்க. அது எந்த அளவு உண்மைன்னு தெரியாது. ஆனா ஒரு விஷயம் நான் மட்டும் சொல்றேன், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தாவேகாவும் அஇஅதிமுக எதிர்கோஷ்டியும் மாட்டினுடைய குடும்ப கையில் சிக்கி சின்னமானை கொண்டிருக்கிறது. ஒண்ணு, தனக்கு வேண்டிய விஷயத்தை கொஞ்ச நாள் கழிச்சு அவர்கள் செய்ய ஆரம்பிப்பார்கள். ஏன் அப்படின்னா, ஆதவர்ஜுனாவும் அவங்க மனைவியும் பிரிஞ்சிருக்கிறாங்க. ஆதவர்ஜுனாவுக்கும் மனைவிக்கும் பெரிய பிணக்கு, அவங்க 2 பேரும் பேசிக்கிறது இல்ல. சொந்த மச்சானே சொல்றான், ஆதவர்ஜுனா வந்து ஒழுக்கம் கெட்டவர், பல பெண்களை வந்து தொடர்பு இருக்கு, அவர் வந்து ரோல்ஸ் ராய்ஸ் காரே கொடுக்குறான்றான். அதெல்லாம் எப்படி தெரியல, அதெல்லாம் எனக்கு அந்த மாதிரி காரே அவர் பிரசன்ட் பண்றாரு. அந்த அளவு வந்து குடும்பத்தை விட்டு அவர் அங்க விலக்கி வச்சிருக்காங்க, குடும்பத்தை பிரிச்சிட்டாரு. இவங்க சொன்னோம், நம்மளாம் என்ன நினைச்சோம், ஆஹா இவனுங்க மாமா மச்சன் பேசிக்கிறது இல்லை போல இருக்கு, மருமக மாமனார் பேசிக்கிறது இல்லை போல இருக்கு, பெரிய சண்டை போல இருக்குன்னு நினைச்சிருந்தா ஆதவர்ஜுனா அங்க பதவி இருக்கிறாரு, மார்ட்டின் ஒய்ஃபும் உட்காந்து அழுதுங்கிறாங்க. இருந்தாங்களா இல்லையா? அப்ப பாண்டிச்சேரியும் தமிழ்நாட்டையும் ஜோஸ் சார்லஸ்க்கு மார்ட்டினும் இங்க இருக்கக்கூடிய லீமா ரோஸும் ஆதவர்ஜுனாவும் சிண்டிகேட் பண்ணி ஏதோ பிளான் பண்றாங்களா? கேள்வி எழுதா இல்லையா? இது ஒரு சாமானியான என்னோட கேள்வி எழுதா இல்லையா? நீங்கள் பொது வழியில் நடந்துகிட்ட விதமும் இப்ப நீங்க நடந்துக்கிற விதமும் பயங்கரமா டிஃபரெண்ட் இருக்கா இல்லையா? பேசிக்காத மாதிரி காட்டிக்கிறது, ஒருத்தர் எதிரியா காட்டிக்கிட்டு ஒரு இடத்துலயும் ஒருத்தர் போய் செட்டில் ஆயிட்டு அதிகாரத்தை கைப்பற்றி ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டையும் புதுச்சேரியும் நம்ம கையுள்ள கொண்டு வரலான்னு மார்ட்டின் குடும்பம் நினைக்கிறதா அப்படின்ற ஒரு கேள்வி எழுது.
மிக முக்கியமான விஷயம் 19ஆம் தேதி 20ஆம் தேதியும் கோயம்புத்தூர்ல BL சந்தோஷ் அவங்களோட தலைமையில ஒரு பாஜக கோர் கமிட்டி மீட்டிங் நடக்கவிருந்ததா இருந்தது. நிறைய தகவல்கள் என்ன சொல்லுது அப்படின்னா, அண்ணாமலை அவர்களை மீண்டும் மாநில தலைவராக போடுறதுக்கான பேச்சுவார்த்தை நடக்க போகுதுன்றாங்க. இப்போ 21, 22 தள்ளி வச்சிருக்காங்க. அண்ணாமலை அவர்கள் மீண்டும் மாநில தலைவராக வரதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? இல்ல, அண்ணாமலை மாநில தலைவராக வருவாரா, நாயனார் வருவாரா, முருகன் வருவாரா, இந்த VK வெங்கடேசன் வருவாருலாம் பிஜேபியில் யாருக்குமே தெரியாதுங்க. நீங்க நிதின் நபீன் போட்டாங்க, யாருன்னா நினைச்சிங்களா பீகார்ல இருந்து நிதின் நபீன் அகில இந்திய பாஜகவுடைய தலைவராக கொண்டு வரணும்னு. அதை மாதிரி எங்க பிஜேபியை பொறுத்தவரையும் இவர் தான் கொண்டு வருவாங்க, எந்த ஸ்ட்ராட்டஜியும் கிடையாது. நீங்கள் மிகப்பெரிய ஒரு சாதனை செஞ்சிருந்தா உங்களுக்கு தான் கிடைக்கும் நினைச்சிருந்தாலும் நடக்காது. அதையும் சொல்லிடுறேன். இன்னைக்கு அனுராக் தாக்கூர் வந்து எவ்வளவு சாதனை செஞ்சுட்டு உட்காந்துருக்காரு எந்த சீட்ல. ரவி பிரசாத் உட்காந்துருக்காரா இல்லையா? எவ்வளவு பேர் ஒரு மாநிலத்தில் உட்காந்துருக்காங்க. இப்ப அண்ணாமலைஜி மிகப்பெரிய ஒரு சாதனை பண்ணியிருக்காரு, நாயனார் மிகப்பெரிய ஒரு சாதனை பண்ணியிருக்காரு, முருகன் பண்ணியிருக்காரு, தமிழிசை அக்கா பண்ணியிருக்காங்க, இப்படி நம்ம சொல்லிட்டே இருக்கிறோம், அவ்வளவுதான். ஆனா பிஜேபியில் இருக்கக்கூடிய தலைமையகம், குறிப்பா மோடிஜி, அமித்ஷாஜி எந்த நேரத்துல என்ன முடிவு எடுப்பாங்க, யாரை தேர்ந்தெடுப்பாங்க, யாரால யூகிக்க முடியவே முடியாது. நீங்க ஜனாதிபதி திரௌபதி முர்மு நீங்க யூகிச்சிங்களா? நிதின் நபீனை யூகிச்சிங்களா? யாருன்னா நீங்க ஒரு சொல்லுங்க. யார் யாரையோ சொன்னாங்க, இவர் வருவாரு, அவர் வந்துருவார், புட்டா சிவராஜ் சௌகான் வருவாரு, பூபேந்திர யாதவ் வருவாரு, அப்படி இப்படி நாங்க யாருமே கேள்விப்படாத ஆளை கொண்டு வந்துருவாங்க. அப்படிதான் முருகன்ஜியை கொண்டு வந்தாங்க, அப்படிதான் அண்ணாமலைஜியை கொண்டு வந்தாங்க. அதனால வருவாரா வரமாட்டாரா அப்படின்றது நம்ம கையில கிடையாது. பார்ட்டியோடைய தலைமையகம் கோர் கமிட்டி எடுக்கிற கதையில் தான். சரி, இப்போ தமிழக அரசியல் பார்த்தோம் அப்படின்னா அதிமுக விஸ் திமுக, திமுக விஸ் காங்கிரஸ், அப்படிதான் அரசியல் களம். 2 கட்சிகள் இடையில தான் போட்டி இருந்தது. இப்போ தாவேக ஆட்சி அமைச்சிருக்காங்க. இப்போ தாவேக விஸ் திமுகவை தான் இந்த போட்டி போக போதா, இல்ல யார் விஸ் யாரா போகும் சார்? இல்ல, இப்ப இருக்கக்கூடிய எண்ணிக்கையில் அடிப்படையில் தாவேக திமுக தானே, எண்ணிக்கை அடிப்படையில் தானே பார்க்கணும். இன்னைக்கு எப்பவுமே திமுக வந்து ஆளுங்கட்சியோட எதிர்கட்சியா செயல்படல வல்லவர்கள் அவர்கள். எம்ஜிஆருக்கே அவங்க பெரிய தண்ணி காட்டணும், அதெல்லாம் ஒத்துக்கணும். நம்ம ஒத்துக்காம இருக்கக்கூடாது. 2வது வந்து இன்னைக்கு 73 சீட்டை வென்றெடுத்தவங்க அவங்க தானே. எனக்கு தெரிஞ்சு அவங்க இன்னைக்கு மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் என்ன சொல்றாரு, இப்போ நடக்குதுன்னு எங்க ஆட்சியா நடக்குதுன்றாரு, திராவிட மாடல் தான் நடக்குதுன்றாரு. அதற்கு இன்னார் முதலமைச்சர் வாய்மொழி மௌனமா இருக்காரு. திராவிட ஆட்சி தான் நடக்கக்கூடாதுன்னு உங்களை தேர்ந்தெடுத்துட்டு வந்தோம், அதுல திராவிட ஆட்சி நடக்குதுன்னு ஒருத்தர் சொல்றாரு, அதுக்கு எதிர்வினை ஆற்ற மாட்டேன்றாரு. அவரு எப்போதும் போல சைலண்டா கடந்து போறாரு. அது வந்து மற்ற இதுல கடந்து போற மாதிரிலாம் கிடையாது. அரசியல் பொறுத்தவரை எதிர்வினை ஆற்றணும். இன்னைக்கு எல்லா திட்டங்களையும் தொடருன்றாரு, தவப்பு தொடர் கொடுக்குறாரு, மகளிர் உரிமை தொகை கொடுக்குறாரு, 1000 ரூபாய் பணம் கொடுக்குறாரு, எல்லா திட்டங்களும் கொடுக்குறோம், அம்மா உணவு திட்டங்கள் தொடரும் அப்படின்னு சொன்னா உங்க திட்டங்களை எப்ப நிறைவேற்ற போறீங்க? அடுத்தவங்க திட்டங்கள் நிறைவேற்றுன்னு அவங்களே தேர்ந்தெடுத்துருவோம். எதுக்கு தாவேகாவை தேர்ந்தெடுக்கணும்? கலைஞர் உரிமை தொகை எங்களுக்கு வேணும்னா நாங்க திமுக தேர்ந்தெடுத்து போறோம், தவப்புதல்வன் திட்டம் வேணும்னா நாங்க திமுக தேர்ந்தெடுக்க போறோம், அம்மா உணவகங்கள் இன்னும் சிறப்பாக செயல்படுறதுக்கு இன்னும் பெரிய லெவல ஊராட்சி ஃபுல்லா கொண்டு போய் சேர்க்கறதுக்கு வேணும்னா ஏடிஎம்கே தேர்ந்தெடுத்து போறோம். உங்களை நீங்க சொன்ன வாக்குறுதிக்கு என்ன பண்ணீங்க? நீங்க கொடுத்தீங்களா 6 சிலிண்டர் சொன்னீங்களா, என்னாச்சு? கேள்வி கேட்பாங்களா மக்கள். 2000 ரூபாய் தரேன், நீங்களே இப்ப 1000 ரூபாய் போட்டு நிதி நிலைமை இல்லைன்றீங்களா? அது எவ்வளவு பெரிய அப்பட்டமான போய். இன்னைக்கு படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு தரத்துக்கு 4000 ரூபாய் அக்கௌண்ட்ல போடுறோம், நீங்களே போட்டீங்களா? இல்ல. இன்றைக்கு வந்து நிதி நிலைமை இல்லை அப்படின்னு இப்பதான் தெரியற மாதிரி விஜய் சார் சொல்றது நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா போன பட்ஜெட் பிப்ரவரியில பட்ஜெட் தாக்கல் பண்ணிட்டாங்க. தமிழ்நாட்டை ஒட்டுமொத்த பட்ஜெட்டே 4 லட்சம் கோடி தான். அதுதான் ஒட்டுமொத்த பட்ஜெட்டை. தமிழ்நாட்டின் கடன், நேரடி கடன் 10 லட்சம் கோடி, மறைமுக பொதுத்துறை நிறுவன கடன் 5 லட்சம் கோடி சொல்லி 15 லட்சம் கோடி கடன் இருக்கிறது. 82,000 கோடி வருடத்துக்கு வட்டி கட்டுறோம். சென்னை கார்பரேஷன் 2,000 கோடி கடன் இருக்கிறது, 92 கோடி வட்டி கட்டுறோம். மூலதனம் பணம் கட்டுறது வட்டி இல்லாம வட்டிக்கு வட்டி கட்டுறோம். நீங்க ஒரு கடனை வாங்கினா மூலதனம் 20% கட்டுறோம், அந்த மூலதனம் கட்ட முடியாம வட்டிக்கு வட்டி கட்டிட்டு இருக்கோம். இவ்வளவும் ஒரு நாளைக்கு 140 கோடி ரூபாய் வரை வட்டி கட்டிட்டு இருக்கிறோம் நம்ம. இவ்வளவு நடக்குதுன்றத பொது வழியில அவங்கள திமுக ஆட்சியில வச்சிட்டாங்க. இவ்வளவு இருக்குங்க அப்படி. நீங்க இதே மீது வாக்குறுதி எவ்வளவு 12.5 லட்சம் கோடி கொடுங்க. 3 டைம் பட்ஜெட்டோட டபுள் டைம் ஐஏஎஸ் கொடுக்குறீங்க. 4.5 லட்சம் கோடி பட்ஜெட்னா நீங்க சொன்ன வாக்குறுதி நிறைவேறுனா 12.5 லட்சம் கோடி வேணும் கையில இருப்பு. இப்ப கடன் வாங்கிறதுக்கு இல்ல, ஆல்மோஸ்ட் நம்ம ஜிடிபியில 3% நெருங்கிட்டோம். 27%ல 26 புள்ளி கடனையும் வாங்கியாச்சு. சோ கடன் மத்திய அரசு அனுமதி கொடுத்தாதான் கடனையும் வாங்க முடியும். இப்படி இக்கட்டான ஒரு சூழ்நிலையில இன்னைக்கு தாவேகா இருக்கு, ரைட்டா? அப்ப மத்தவங்க கொடுக்கிற திட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு எங்களுக்கு தாவேகா தேவையில்லையா? இவன் திட்டம் வேணாம், இந்த ஆட்சி நல்லா இருந்தாலும் உங்களை கொண்டு வந்தோம், நீங்க அதே நாங்க நிறைவேற்றுவோம், அதே பண்ணா அப்ப மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சொல்றோம், இங்க திமுக ஆட்சி தான் நடக்குதா, திராவிட மாடல் தான் நடக்குதா? அப்ப திராவிட மாடல் ஆட்சியில தான் திமுக தோத்துருக்கா? அப்படி ஒண்ணு இருக்குல்ல. திராவிட மாடல் ஆட்சி நீங்க சொல்றீங்க, நாங்க திராவிடன் மாடல். அப்ப உங்க திராவிடன் மாடல் தான் நீங்க தோத்துருக்கீங்களா? அப்ப திராவிடன் மாடல் ஃபெயிலியரா? அப்படி இருக்குல்ல, கேள்வி இருக்கா இல்லையா? இதை வந்து முதல்ல விஜய் சார் மாத்திக்கணும்.
நாங்க வந்து ஒரு ப்ரெஷர் பண்றாங்க, ஐஏஎஸ் இல்ல நீங்க 1000 ரூபாய் கொடுக்கணும், மகளிர்ல கொந்தளிச்சுவாங்க அப்படின்னு உடனே 1000 ரூபாய் போட்டு பஸ்ல ஏறலாம் கொந்தளிச்சுவாங்க மகளிர், அப்படி பெரிய பிரச்சனை போட்டு அப்படின்லாம் கிடையாது ராஜா. இது அரசியல். உங்களுக்கு இன்னும் பிரீத்திங் டைம் 6 மாசம் இருக்கு. நீங்க எந்த முடிவு வேணா எடுக்கலாம். நீங்க அங்க இருக்க ஐஏஎஸ் அதிகாரியோ அங்க இருக்கக்கூடிய திமுக சொம்பு தூக்கி சொல்றதை கேட்டு விஜய் சார் வந்து தன்னுடைய சுய புத்தி தெரியாம அதிகாரிகளுடைய புத்தியில போய் செயல்பட்டார்னா மிகப்பெரிய தோல்வியை நோக்கி நகருவார். ஏன்னா நாங்க இப்ப வந்திருக்கோம், 1000 ரூபாய் உரிமை தேவை கொடுத்தாங்க, நாங்க 2000 ரூபாய் தருவோம், வெயிட் பண்ணுங்க. நீங்க வெயிட் பண்ணி தான் ஆகணும், ஒரு வழி இல்ல. நீங்க இன்னைக்கே 1000 ரூபாய் வேணும்னு கொந்தளிச்சுதான் ஒன்றும் பண்ண முடியாது. இதை சொல்றதுக்கு ஏன் பயப்படுறாங்க? இன்னைக்கு நாங்க எல்லா மாவட்டத்தையும் எல்லாத்துக்கும் இலவச பஸ் சொல்லி அறிவிச்சோம். வெயிட் பண்ணுங்க, என்னன்னு பாக்குறோம். இன்னைக்கு நிர்மல்குமார் பாருங்க, மின்சாரத்துறை அமைச்சர் கொடுத்திருக்காரு, பல லட்சம் கோடி கடன்ல இருக்கு. எங்களுக்கு தான் தெரியும் மின்சாரம் வந்து பல லட்சம் கோடி கடன் இருக்குன்னு தெரியல. அப்புறம் எதுக்கு நீ 200 ரூபாய் ஃப்ரீ கொடுத்த கேட்பாங்களா கேள்வி? சட்டியில அழைப்பைக்கு வரும், சட்டியிலே ஒண்ணுமே இல்லை, தொடச்சு வலிச்சுட்டு விஜய் சார் சொன்ன மாதிரி வலிச்சுட்டு எடுத்துட்டு போயிட்டேன். அப்புறம் நீங்க வாக்குறுதியை குத்தி மக்களை ஏமாத்த முடியாதுல்ல. அப்ப இந்த பழம் புளிக்கும் மக்கள் நினைச்சிட்டாங்கன்னா அடுத்த ஒரு எலெக்ஷன்ல காலி ஆயிடுவாங்க. சார் இப்ப நீங்க சொல்றது பார்க்க வந்து தாவேக வெஸ் திமுக தான் இப்ப களம் இருக்குன்றீங்க. அப்ப அதிமுக பாஜக கூட்டணியோட நிலைமை சார்? இல்ல, நிலைமை களம் வந்து ஜெயிச்சதினுடைய எண்ணிக்கை அடிப்படையில் தாங்க சொல்றேன். இப்போ வந்து இப்பதான் ஒரு பிரீத்திங் பீரியட், அவருக்கு 2 மாசம் டைம் கொடுப்போம். இன்றைக்கு வரையும் எதிர்வினை பாஜக தாவேக்காக ஆட்டியிருக்கா இல்லையா? நீங்க நாயனார் கூட நீ சொன்னாரா இல்லையா? இன்னைக்கு வந்து நெதர்லாந்துல மிகப்பெரிய லெவல்ல ஒரு தொல்பொருள் சம்பந்தமான ராஜேந்திர சோழனுடைய தந்தையார் வந்து புத்த விகார் கட்டுறதுக்கு ஆனைமங்கலம் அப்படின்ற ஒரு கிராமத்தையே தத்து கொடுத்தார். அந்த கிராமத்தையே கொடுத்துட்டார் புத்த விகாருக்கு. அப்பயே மத நல்லிணக்கம் பாருங்க. சோழ மன்னர்ல சைவ சமயத்தை வளர்த்துருக்கப்பே புத்த விகாரம் கட்டுறதுக்கான கொடுத்தாரு. ஏன்னா அவர் வந்து ராஜேந்திர சோழன் கடாரம் கொண்டாரு. உலகம் ஃபுல்லா கம்போடியால இருந்து மலேசியா வரையும் போயிட்டு இருக்கப்ப அந்த நாட்டுல இருக்கிறவரை இங்க நான் ஒரு புத்த விகாரம் கட்டுறன்றப்ப யார் ராஜா கொடுக்குறாரு, ராஜராஜ சோழன் கொடுக்குறாரு. ஆனா அந்த 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 உரிமையை அவர்கிட்ட கொண்டு போய் சேர்க்க விடாதப்ப போர் வந்துகிட்டே இருக்கு. அவர் போர்ல முடிஞ்ச பிறகு ராஜேந்திர சோழன் வராரு. ஆனா அந்த போர் வந்து இந்த மாதிரி அப்பா கொடுத்தது கொடுக்காம இருக்குமேன்னு சொல்லி அவர் வந்து இந்த ஆனைமங்கலம் அப்படின்னு சொல்லுறதுல அந்த செப்பேடுகளை எழுதி அரசு ராஜமுத்திரை கொடுத்து அந்த செப்பேடை வந்து கொடுக்குறாங்க. இந்த இடத்துல நீங்க கட்டிக்கலாம் அப்படின்னு. அதை வந்து கால நூற்றாண்டுல ஒரு இங்கிலீஷ்காரங்க வந்து அதை எடுத்துட்டு போய் நெதர்லாந்து செட்டில் பண்ணி அது நம்ம பெரிய பிரச்சனை பண்ணி இங்க கோர்ட்ல கேஸ் போட்டு வெளியுறவுத்துறை பேசி நீங்க நெதர்லாந்து கொண்டு வந்துடும். கிட்டத்தட்ட 300 வருடம் பழமையான ஒரு செப்பேடை வந்து மாண்புமிகு பாரத பிரதமர் கொண்டு வந்திருக்காரு. அதை பற்றி வாயை கூட திறக்கல இங்க இருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள். ஒன்று வாயை திறக்கல, எக்ஸ்பதினாலும் தமிழர்களுடைய நலன் பாதுகாக்கப்படுகிறது. தமிழருடைய தொல்புரட்சி வந்து மிகப்பெரிய லெவலில் சென்றடைக்கிறது. மக்கள் நம்ம வந்து நம்மளுடைய தொல்பொருள் ஆராய்ச்சி மூலம் நம்ம பழங்காலத்து இலக்கியங்கள் நம்ம படிக்கணும். தமிழ் எவ்வளவு தொன்மையான மொழி, தமிழர் வந்து கடாரம் கொண்டானும் உலக நாடுகள்லாம் சொல்லி வெற்றி கொண்டான்னு ஏதோ ஒரு பதிவு பண்ணும்ல. அதை ஏன் பதிவு பண்ணல? இல்ல மோடிஜி தான் கொண்டு வந்ததுனால பாராட்ட மனம் இல்லையா அப்படின்னு பாஜகவினுடைய நாயனார் இன்னைக்கு அவரு பதிவு செஞ்சிருக்காரு, தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செஞ்சிருக்காரு. நேத்தே வானதி மரம் என்ன பதிவு பண்ணியிருக்காங்க, சிங்கப்பெண்ணு அப்படின்னீங்க. இன்னைக்கு மாற்றத்தினால ஒருத்தர் கூட்டு போய் புதுக்கோட்டையில இது பண்றான். சின்ன சின்ன பசங்க நாட்டு வெடிகுண்டு போலீஸ் ஸ்டேஷன் மேலே போடுறானுங்க. சின்ன பசங்க நாட்டு வெடிகுண்டு செட் பண்ணி பெட்ரோல் குண்டு செட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன் மேலே போடுறானுங்க. சட்டம் ஒழுங்கு சீன் பண்ணிருக்கு சிங்கப்பெண்ணு ஒண்ணு இருக்கா? அப்ப போலீஸ் தரப்புல கேட்டா ஏற்கனவே அம்மா பெட்ரோல் ஒண்ணு இருந்துச்சுல. ஏன்னா இந்த ஆட்சி நிலையில ஃபண்ட் கிடையாது. அம்மா பெட்ரோல் எல்லாம் பெயிண்ட் அடிச்சு சிங்கப்பெண்ணை பெட்ரோல் போட்டு அதே தான் ஓடுது, அதே போலீஸ் அதே தான். நீங்க சொல்றீங்க அங்கங்க பாஜக தலைவர்கள் நயினார் நாகேந்திரன் அவங்களா இருக்கட்டும், மானதி ஸ்ரீனிவாசன் அவங்களா இருக்கட்டும், எல்லாருமே எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஓகே, இப்ப திமுகக்கு எம் கே ஸ்டாலின் அவர்கள் சிஎம் பேஸா இருக்காங்க, ஏடிஎம்கேக்கு எடப்பாடி கே பழனிசாமி இருக்காங்க, தாவேகாக்கு விஜய் அவர்கள் இருக்காங்க, நாம் தமிழர் கட்சிக்கு சீமான் அவர்கள் இருக்காங்க. அப்ப பாஜகவுக்கும் ஒரு சிஎம் பேஸா ஒரு தலைவரை வளர்த்து விட்டா தானே தமிழகத்துல. ஆமாங்க, இன்னைக்கு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரங்க. நல்லா கேட்டுங்க, நம்ம 2020 அவரை சிஎம் பேஸா அவர் முன்மொழிஞ்சா இல்லையே, நம்ம சிஎம் பேஸா நிக்கலையே. முதல்ல ஒண்ணு தெரிஞ்சுங்க, இந்த பாஜக இங்க வளர்ந்த கட்சி இல்ல, வளர்ந்து கொண்டிருக்கிற கட்சி. நம்ம இப்பதான் வந்து பிறந்திருக்கோம், எந்திரிச்சுக்கோம், நடக்கிறோம், அப்புறம் உட்காருவோம், அப்புறம் ஓடுவோம், அப்புறம் போய் ஒரு இடத்துல உட்காருவோம். 21 4 எம்எல்ஏ இருந்து இப்ப ஒரு எம்எல்ஏ ஆயிடுச்சு. ஏங்க அது வந்து ஏற்றத்தாழ்வு இருக்கும். பட் நம்ம ஓட் ஷேர் நம்மள்ட்ட இருக்குல்லங்க. கட்சினா வெற்றி தோல்வி நம்ம இருக்குங்க. 2 எம்எல்ஏ 2 எம்பியோட தான் தொடங்கணும் கட்சி. 1980ல இன்னைக்கு 22 ஸ்டேட் ஆண்டுட்டு இருக்காங்க. அது வந்து வெற்றி தோல்வி அதுவுள்ள வராதிங்க. நாயனார் நாகேந்திரன் இன்னைக்கு தமிழ்நாடு பாஜகவோட மாநில தலைவரா இருக்காரு. நம்ம வந்து 2024 26 எலெக்ஷன்ல எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வர் ஆக்குவோம் அப்படின்றது தான் தாரக மந்திரமா எடுத்து செயல்பட்டோம். 234 தொகுதியில நம்ம 27 தொகுதி தான் நம்ம நின்னோம். சரிங்களா? நம்ம தேசிய ஜனநாயக கூட்டணியில ஒரு அங்கம். தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைவர் இவரு எடப்பாடி பழனிசாமி தான். இது இன்னைக்கு வரையும் இப்ப இருக்க வரையும் ஸ்டாண்ட்.
இனிமேல் இது எது மாறுது, எப்படி பண்ணுது அப்படின்றது நம்ம கிட்ட விடை கிடையாது. அது வந்து டெல்லி ஹை கமாண்ட்ஸ் அது முடிவு பண்ணுவாங்க. சார், இப்போ ஒரு முக்கியமான கேள்வி கேட்கணும் வந்தேன். இப்போ கேரளாவில் பார்த்தோம் அப்படின்னா சதீஷன் அவங்கள முதலமைச்சராக போட்டிருக்காங்க. கேரளாவில் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, கேரளாவில் கட்சி வளர்க்க வேண்டியது உங்கள் பொறுப்பு, என்னென்ன முக்கிய முடிவுகளை நீங்கள் கேரளாவில் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட்டுக்கு, அதாவது இதுக்கு முன்னாடி ஹை கமாண்ட் கண்ட்ரோலாக இருந்தது, இப்போ ஸ்டேட் கமாண்டாக கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறாங்க. இப்போ தமிழக அரசியலில் என்ன நடக்கும், என்ன முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக தலைமைக்கு தானே அந்த அதிகாரம் கொடுக்கணும். எல்லாமே ஹை கமாண்டுன்னு போனால் இன்னைக்கு இங்க இருந்து ஹைகமாண்டுக்கு ஒரு இங்க இருக்கக்கூடிய அரசியல் போறது தேசிய கட்சிங்க. முதல்ல ஒண்ணு தெரிஞ்சுங்க, நீங்க ஸ்டேட்ல என்ன முடிவு எடுக்கணுமோ நீங்க எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் கிடையாது. அப்படிலாம் எந்த தேசிய கட்சி அப்படி முடிவு எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. இல்ல, இப்ப காங்கிரஸ் பின் வராங்க அப்படின்ற ஒரு தகவல் இருக்கு. முதல்ல ஒரு தெரிஞ்சுங்க, நீங்க திராவிட கட்சிகளுக்கும் மாநில கட்சிக்கு செயல்பாடுக்கும் தேசிய கட்சிக்கு செயல்பாடுக்கும் தயவு செய்து புரிஞ்சுங்க. தேசிய கட்சின்றது தன்னுடைய கிட்டதான் அதிகாரத்தை குவித்து வைத்திருக்கோம். இங்க முதலமைச்சர் வேட்பாளர் இவர்தான் முன்னிலைப்படுத்தி எங்கேயுமே பிஜேபி தேர்தலில் போட்டியிடாது. இப்போ அசாம்ல ஜெயிச்சாங்களே, எதனா மோடிஜி அவர் வந்து இவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொன்னாரா? சார், சொல்லலனாலும் அது வேற, சொன்னாரா சொல்லலனாலும் வேற, இன்பில்ட்டா நீங்க புரிஞ்சுக்கிறது வேற. ஏன்னா தேசிய கட்சியை பொறுத்தவரையும் ஜெயிச்ச பிறகு, இப்ப இவர் சிவராஜ் சௌனை தூக்கிட்டு ஃபர்ஸ்ட் டைம் எம்எல்ஏ மோகன் யாதவ் கொண்டு வந்தாங்களா? ஆனா அங்க சிஎம் பேஸா இருந்தது சிவராஜ் சிங் சௌகான். இருக்கட்டுங்க, கொண்டு வந்தாங்களா இல்லையா? நான் கேக்குற கேள்வி. ராஜஸ்தான்ல வசுந்தரா தேவி தான் வருவான்னு எல்லாரும் நினைச்சிருந்தாங்க, கரெக்டா? பஜன்லால் சர்மா கொண்டு வந்தாங்களா? அது வந்து நான் சொல்றேனே, யாரை எங்க எப்ப கொண்டு வந்து பேஸ் பண்ணி அங்க உட்கார வைக்கணும்ன்றது தலைமை தான் முடிவு செய்யும். ஏன்னா தேசிய கட்சியை பொறுத்தவரையும் ஒட்டுமொத்த அதிகார குவியலும் அங்கதான் இருக்கும். உங்களை லகானை கொடுத்து உங்களை ஓட விடுவாங்க, ஆனா லகான் அவங்க கிட்ட தான் இருக்கும். உங்களை ஓட விடுவாங்க ஃப்ரீயா, லகான் அவங்கள்ட்ட தான் இருக்கும். அது வந்து இங்க இல்ல, காங்கிரஸும் அதே தாங்க. இன்னைக்கு வந்து வேணுகோபால் வந்து தலையில நிக்கிறாரு. கல்ச்சரா இருந்து தானே எல்லா மாநிலங்களையும் வீழ்ந்து போனாங்க. ஏங்க நீங்க அப்படி நினைக்கிறீங்க? அந்த மாதிரி இருந்ததுனாலதான் 22 மாநிலங்கள் வென்று எடுத்திருக்கோம். நீங்க அது உள்ள வாங்க. நீங்க தமிழ்நாடை மட்டும் நீங்க தேசிய கட்சியை வச்சு நீங்க இடப்படக்கூடாதுங்க. நீங்க முக்து காங்கிரஸ் சொல்லிட்டு நீங்க எல்லா காங்கிரஸையும் வீழ்த்தி இன்னைக்கு 22 மாநிலம் வென்று எடுத்திருக்கோம். 27 வருஷம் கழிச்சு டெல்லியை வென்று எடுத்திருக்கோம். ஒடிசாவை பிடிச்சிருக்கோம். பிஜு பட்நாயக் சாம்ராஜ்யம் அழிச்சிருக்கோம். டெல்லியில கெஜ்ரிவாலோட சாம்ராஜ்யம் முடிச்சிருக்கோம். இன்னைக்கு 15 வருஷமா ஆட்டம் போட்டு மம்தாவை முடிச்சு மேற்கு வங்கத்துல ஆட்சி பிடிச்சிருக்கோம். நீங்க அப்படி பாருங்க. நீங்க ஹைகமாண்ட் சொல்றது ஏன்னா அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி எல்லாம் கரெக்டா இருக்கனால தான் நீங்க நம்பர்ஸ் 22 தாண்டிங்க. அவங்க ஸ்ட்ராட்டஜி ஃபெயிலியர் ஆகுது 22-2 ஆயிருக்கணும். அப்ப அவங்க ஸ்ட்ராட்டஜி படிதான், அதாவது டெல்லியோட இருக்கக்கூடிய வழிகாட்டுதல் படிதான் தமிழக பாஜக செயல்படணும், செயல்படுத்துவாங்க.